ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவை கூடியிருக்கு. ஆளுநர் அவர்கள் ரொம்ப பாசிட்டிவாக தான் தாவேக்காவை அணுகியிருக்காரு அப்படின்றது தெரியுது. தாவேக்காவுமே ஆளுநரை ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. திமுக அளவுக்கு ஆளுநரோடு பெரிய உரசல்லாம் ஏற்படுத்திக்க தாவேக்கா விரும்பலை அப்படின்றது தெரியுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க தொடக்கம்? அதான் இப்போ ஒரு முக்கியமான நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, திமுகவுக்கும் ஆளுநருக்கும் இடையே இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதை விட தாவேக்காவுக்கும் ஆளுநருக்கும் இடையே பெட்டரான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆளுநர் உரையை அவர் முழுமையாக வாசிச்சிருக்காரு. அது போக ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, பாஜக இன்னும் தாவேக்காவை ஒரு த்ரெட்டா பார்க்கல. பாஜகவை பொறுத்தளவில் இப்போதைக்கு தாவேக்கா காங்கிரஸோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியும். இப்போ தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. வேற வழியே கிடையாது தாவேக்காவுக்கு. ஸோ அதை ஒரு பெரிய சிக்கலாக பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது, ஸ்டேட் லெவலில் காங்கிரஸோட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதால பாஜகவுக்கு பெரிய பின்னடைவோ பெரிய பிரச்சனையோ வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஆனால் நாளைக்கே தாவேக்கா இந்தியா அலைன்ஸில் போய் சேர்றாங்கன்னா அது பெரிய சிக்கலாக மாறும். டெஃபினட்டாக அது பெரிய சிக்கலாக மாறும். பாஜக அப்போ தாவேக்காவை ஒரு த்ரெட்டாக தான் பார்ப்பாங்க. பாஜக என்ன பண்ணுவாங்க, பாஜகவால் என்ன செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் செகண்டரி. ஆனால் இந்தியா அலைன்ஸோட தாவேக்கா நெருங்குறாங்கன்னா டெஃபினட்டாக பாஜக தாவேக்காவை ஒரு த்ரெட்டாக பார்ப்பாங்க. ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு பாஜக தாவேக்காவை த்ரெட்டாக பார்க்கல, இன்ஃபேக்ட் பாசிட்டிவாக கூட பார்ப்பாங்கன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் 2 பெரிய திராவிட கட்சியை வீழ்த்திட்டாங்க தாவேக்கா. இதை செய்ய தான் பாஜக 45 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக 45 வருஷம் முயற்சி பண்ணி இன்னைக்கு அவங்களால ஒரு சீட் தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. தாவேக்கா அந்த வேலையை 2 வருஷம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. 2 இயர்ஸ் முன்னாடி பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க, இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு பெரிய குழப்பம் இருக்கு தமிழ் மக்கள் கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் தாண்டி. ஏன்னா கட்சிகளுக்குள்ள குழப்பம் இருக்கு, யார் எங்க போய் சேரலாம், இந்த கட்சி விட்டு அந்த கட்சி தாவலாமா, எங்க எதிர்காலம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் கட்சிகள்லயும் பெரிய குழப்பம் இருக்கு. அதை தாண்டி மக்கள் மத்தியிலும் பெரிய குழப்பம் இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேக்காவை எதிர்த்தவங்க இன்னைக்கு பெருசா தாவேக்கா எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல நமக்கு திமுகவை எதிர்க்கணும். இன்னைக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தாவேக்கா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க தாவேக்காவை சப்போர்ட் பண்றாங்க. நம்ம போய் தாவேக்காவை அட்டாக் பண்ணோம்னா திமுகவுக்கு அது சாதகமா அமைஞ்சிரும். ஸோ அந்த வகையில் நம்ம தாவேக்காவை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஈவன் நிறைய பாஜக காரங்க நான் பார்க்குறேன் தாவேக்காவை பாசிட்டிவாக பார்க்குறாங்க. தாவேக்காவை முன்ன மாதிரி எதிர்க்கல. நயனார் நாகேந்திரன் தலைமையில எதிர்க்கிறாரே தவிர ஆதரவாளர்கள் பார்க்கும்போது அவங்க அப்படி தெரியல, அந்த மாதிரி எனக்கு பெருசா தெரியல. ஸோ ஒரு விதமான ஒரு குழப்பம் இங்கே கிரியேட் ஆகுது. எப்பவுமே குழப்பங்கள் இருக்கிறது பொலிட்டிக்ஸ்ல நல்லது, புது கட்சிகளுக்கு வாய்ப்பெல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ அதனால பாஜகவும் இந்த விஷயங்களை விரும்புவாங்க. முக்கியமா 2 திராவிட கட்சிகள் பலவீனப்பட்டிருக்காங்க. இதை பாஜக பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க. ஆனா இப்போதைக்கு ஓகே, தாவேக்கா அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாஜகவும் பெரிய ஒரு த்ரெட்டாக தாவேக்காவை பார்க்கல, ராதர் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபோர்ஸாக தான் இப்போதைக்கு பார்க்குறாங்க பாஜக. பட் இது 2029 நெருங்கும் போது தான் நமக்கு தெரியும் இதே ஸ்டைலில் தான் தாவேக்காவை அவங்க பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியும். பட் என்னை பொறுத்தளவில் எனக்கு என்னமோ தாவேக்கா அந்த சைட் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா அலைன்ஸ் பக்கம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்கும்னு. ஓகே, இப்போது சாதிவாரி சர்வே எடுக்கப்படும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு மத்திய அரசு எடுத்த பிறகு நம்ம எடுக்கப்படும் அப்படின்றத ஆளுநர் உரையில் சொல்லியிருக்காங்க. பாமக வந்து இது பெரிய வரலாற்று சாதனை அப்படின்லாம் வந்து பயங்கரமாக புகழாரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாமக டிவிகேவுக்கு நல்லா பாசிட்டிவாக வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வைகோ அவர்களும் தொடர்ச்சியாக மீட் பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு தாவேக்கா அரசு பற்றி. ஸோ திரும்ப ஒரு சேஞ்ச் அலைன்ஸில் திரும்ப ஒரு சேஞ்ச் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? சில கட்சிகள் உள்ள போக வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் ஆசை இருக்கு, தாவேக்கா பக்கம் போகணும்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு. எல்லாருக்குமே ஜெயிக்கிறவங்களோட இருக்கணும்னு தானே ஆசையா இருக்கும். மனிதர்களோட எடுத்துக்கிட்டோம்னா வின்னர்ஸ் கூட டிராவல் பண்றதானே பிடிக்கும். தோத்தவங்களோட நம்ம பயணிக்க விரும்ப மாட்டோம்ல. ஜெயிக்கிறவங்க வின்னர்ஸ்
சாதனையாளர்கள், விஷன் உள்ளவங்க, அவங்களோட தானே நம்ம பயணிக்கணும்னு நினைப்போம். ஸோ இந்த கட்சிகளும் பார்த்தோம்னா இப்போ தாவேக்காவோட பயணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ தாவேக்காவோட பயணிக்க வேண்டிய ஆசை எனக்கு இருக்குன்னா அப்போ தாவேக்காவை பாராட்டி பேச வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கு. ஏன்னா இப்போ தாவேக்காவோட பயணிக்கணும்னு நிறைய பேர் விரும்புறாங்க, நிறைய அரசியல்வாதிகள் விரும்புறாங்க, எல்லாருக்கும் உள்ள இடம் இல்லை. அப்போ எனக்கு ஒரு பெர்த்தை செக்யூர் பண்ணணும்னா நான் பயங்கரமா தாவேக்காவை பாராட்டி பேசணும், தாவேக்காவை குஷிப்படுத்தணும், தலைவரை குஷிப்படுத்தணும், இந்த வேலைகள்லாம் பண்ணணும். ஸோ வைகோ அவர்கள் அதை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வைகோ அவர்கள் பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே பாவமா இருக்கு. ஒரு காலத்துல எப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான தலைவராக இருந்தவர் இன்னைக்கு நேத்து உருவான ஒரு புது கட்சியில அடைக்கலம். ஆமா, இடம் தேர்றாரு. அவங்ககிட்ட எம்எல்ஏஸ் கூட இல்லை. இன்னைக்கு திமுக சின்னத்துல 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. என்ன பண்ண முயற்சி பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. அதனால விஜய் அவர்களுக்கு என்ன லாபம்ன்றது தெரியல. ஏன்னா பிசிகா வந்தாங்க, ஒரு லாபம் இருந்துச்சு, கம்யூனிஸ்டுகள் இவங்களால ஒரு லாபம் இருந்துச்சு. ஆனா மதிமுக வரதுனால என்ன லாபம் வரப்போகுதுன்னு தெரியல. மேபி திமுக தனிமைப்படுத்தலாம், அதை தாண்டி என்ன லாபம் இருக்கு? திமுகவோட அலைன்ஸை உடைக்கலாம், அது ஒன்று. ரெண்டாவது, நேஷனல் பொலிட்டிக்ஸில் வைகோ அவர்களை யூஸ் பண்ணி கொஞ்சம் காய்களை நகர்த்தலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வைகோ அவர்களுக்கு உண்டு. மூணாவது, அந்த 2 எம்எல்ஏஸ் இருக்காங்க பாருங்க, திமுக சின்னத்தில் போட்டிட்டாங்கல்ல, அந்த எம்எல்ஏஸை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இப்போ அந்த 2 எம்எல்ஏஸை பொறுத்தளவில் திமுகவுக்கு பெரிய ஹோப் இல்லை. இப்போ தாவேக்கா கிட்ட அரசியல் பலமும் இருக்கு, சோஃபா பலம் இருக்கு, எல்லா பலமுமே இருக்கு. ஸோ அப்போ அந்த 2 எம்எல்ஏஸ் இந்த பக்கம் திருப்புறதும் ஈஸி அவங்களுக்கு. அவங்க வருவாங்கன்னு தெரியல. அதான் நீங்க நார்மலா நம்ம திமுக மதிமுக நம்ம பார்த்தோம்னா அவங்க வருவாங்களா இல்லையான்னு நம்ம யோசிக்கலாம். திமுக பவர்ஃபுல்லான கட்சி, வைகோ அவர்களை நம்பி அந்த 2 பேரும் வருவாங்களான்னு நம்ம யோசிக்கலாம். இப்ப அந்த கேமே இல்லை. இப்ப தாவேக்கான்ற பெரிய ஒரு ஃபோர்ஸ் நடுவில் இருக்காங்க. தாவேக்கா நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல இந்த குதிரை பேரம் அரசியலை மற்ற கட்சிகளோட நல்லாவே பண்றாங்க. அவங்க தாவேக்கா நல்லா பண்றாங்க. இது வரைக்கும் நம்ம பாக்குறோம். அதிமுக கூடிய பெரும்புள்ளிகளை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அவங்க, இந்த 2 எம்எல்ஏஸ் ஏமாத்துறோம். ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால தாவேக்காவை பொறுத்தளவில் அக்ரெசிவாக அவங்க பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பண்றாங்க. ஸோ ஆனால் பார்க்கும்போது வைகோ மாதிரியான ஒரு டால் லீடர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார். ஒன்று, அவர் கட்சி இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. வேற ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட சேர்ந்து பயணித்தாதான் அந்த கட்சி கொஞ்சமாவது ஒரு ரிலவன்ஸோட இருக்க முடியும். இல்லாட்டி அந்த கட்சி அந்த ரிலவன்ஸையே லூஸ் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த கட்சி இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு தூரம் டெஸ்பரேட்டா இறங்கி வந்து விஜய் அவர்களை சந்தோஷப்படுத்தி, ஃபர்ஸ்ட் துரை வைகோ அவர்கள் இதே மாதிரிதான் பயங்கரமா இறங்கி வராரு. இப்ப வைகோ அவர்களும் அதே மாதிரி இறங்கி வராரு, பயங்கரமா பாராட்டுறாங்க எல்லாரும். ஒரு சைட்ல அன்புமணி அவர்கள் பாராட்டுறாரு, இன்னொரு சைட்ல வைகோ அவர்கள். இப்ப சாரிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடந்தாதான் நமக்கு தெரியும் இவங்க என்ன மாதிரி எடுக்க போறாங்க, இந்த சர்வேன்னு சொல்றதெல்லாம் எப்படி பண்ண போறாங்கன்றதெல்லாம். எல்லாம் இப்போதைக்கு வாயில சொல்ற விஷயங்கள் தான். நாங்க வந்த உடனேயும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்காது, நாங்க வந்தாச்சுன்னா 2500 ரூபா கொடுத்துருவோம், 6 சிலிண்டர் கொடுத்துருவோம், ஏகப்பட்ட ப்ராமிஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு தான் இது. ஸோ அதனால இப்பவே பெருசா பாராட்டி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனிவே, இது அவங்க பண்றாங்கன்னா நல்ல விஷயம் தான். ஏன்னா ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதை ப்ராப்பரா அவங்க பண்றாங்கன்னா நம்ம கண்டிப்பா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணும். ஆனா இப்ப திமுக மாதிரி அந்த சர்வேயை நடத்த விடாம தடுக்க வேண்டிய அவசியம் தாவேக்காவுக்கு இல்லை. திமுகவுக்கு ஒரு லக்கேஜ் இருக்கு, ஒரு பேகேஜ் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சர்வே எடுத்து தமிழ்நாட்டோட அந்த சாதிவாரி கட்டமைப்பு என்ன, எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு, சாதிவாரியா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ்லாம் வந்தா திமுகவுக்கு சிக்கல். ஏன்னா திமுகவை பொறுத்தளவு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸோட ரெப்ரசன்டேஷன் திமுகவில் அதிகம். ஸோ திமுகவுக்கு அந்த சிக்கல் இருக்கு. இந்த டேட்டாலாம் வெளியே வந்தாச்சுன்னா திமுக எக்ஸ்போஸ் ஆகும். ஆனால் தாவேக்காவுக்கு அந்த மாதிரியான சிக்கல் இல்லைன்னு நான் யோசிக்கிறேன். அந்த லக்கேஜை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால மேபி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எடுத்தா ரொம்ப நல்ல விஷயம், நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஓகே, எங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எதனா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் வெயிட் பண்ணுறாங்க பாராட்டுறதுக்கு. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் அலைன்ஸில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து என்டிஏலேருந்து இவங்க தமாக வெளியேறினாங்க, இப்பொழுது பாமகவும் வெளியேறுவாங்களா? பாமக வெளியேறிட்டா என்டிஏவுடைய முகம் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு பாஜக தனித்து தான் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. என்டிஏவாக அவங்க போராட்டம்லாம் நடத்தலை, எல்லாம் தனித்தனியாக இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? என்டிஏக்கு என்னங்க ஃபியூச்சர் இருக்கு? என்டிஏக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு? இப்போ பாஜகவை எடுத்துக்கிட்டோம்னா என்டிஏவோட கோர் என்ன? பாஜக தான். 30 சீட்டுக்கு மேலே கண்டெஸ்ட் பண்ணி 1 சீட் தான் ஜெயிக்கிறாங்க.
இப்போ சாதாரணமா ஒரு அரசியல்வாதி எப்படி பார்ப்பாரு இதை? பாஜக ஆதரவாளர்களை விடுங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷன்லாம் இருக்கும், கட்சி எப்படியோ மீண்டு வந்துடும் நினைப்பாங்க. ஆனால் சாதாரண ஒரு அரசியல்வாதியா இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க, என்டிஏல இப்போ என்ன இருக்கு? அதிமுக காணும், அதிமுக ரொம்ப வீக்கா இருக்காங்க, இன்னொரு சைட்ல பாஜகவும் ரொம்ப வீக் ஆயாச்சு. அப்ப கூடக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் என்ன யோசிப்பாங்க? டிடிவி அவர்களா இருக்கட்டும், வாசன் அவர்களா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், அவங்க என்ன யோசிப்பாங்க? அப்ப நம்ம இந்த கூட்டணியில பயணிக்கிறதால நமக்கு என்ன லாபம்ன்றது அவங்க யோசிப்பாங்கல்ல. ரெண்டாவது, என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க தாவேக்காவோட அலையன்ஸ் வைக்கிறது இன்னும் பெட்டர். ஏன்னா பொலிட்டிக்கலா ரெண்டு பேரும் ஒரே அரசியல் தான். என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணக்கூடியவங்க தான். தாவேக்காவும் அதே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தாவேக்கா பிஜேபி எதிர்ப்பு அரசியலும் பேசுறாங்க, ஆனா பண்ணல, ஒன்றும் இல்லை, சொல்றேன் பேரளவுல இருக்குன்ற. அது பெட்டர்ல, அது பெட்டர் ஆப்ஷன் இல்ல. ஸோ இப்போ சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, தாவேக்காவுக்கு அவங்க கூடக்கூடிய கட்சிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க தாவேக்காவோட அரசியலோட பொருந்தி போற கட்சிகள் கிடையாது. இடதுசாரிகளும் விசிகேவும் ஐயுஎம்எலும் காங்கிரஸும் தாவேக்காவோட அரசியலோட ஒட்டி போகக்கூடிய கட்சிகள் கிடையாது. ஏன்னா இந்த கட்சிகள் எல்லாமே பாஜக எதிர்ப்பு மையமா வச்சு அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள். பட் தாவேக்கா அப்படிப்பட்ட கட்சி கிடையாது. தாவேக்கா போய் சென்டரோட போய் சண்டை போடுற கட்சி கிடையாது. தாவேக்காவுக்கு பெரிய கட்டமைப்பெல்லாம் கிடையாது. நீங்க சென்டரோடலாம் சண்டை போடணும்னா ஓரளவுக்காவது உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். இப்ப ஆம் ஆத்மி நம்ம பார்த்தோம், டிஎம்சி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சிவசேனா ஆமா, சிவசேனாவை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபோர்ஸோட போய் சண்டை போடும்போது அதிமுகனால அதனாலதான் முடியல. அதிமுக அதனாலதான் அவங்க பாஜக கிட்ட சண்டைக்கு போக அவங்க விரும்பல, ஓரளவுக்கு அவங்களோட சேர்ந்து இணக்கமா தான் போனாங்க. தாவேக்காவும் அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி தான், பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி கட்டமைப்பு உள்ள ஒரு ஐடியாலஜி உள்ள கட்சி கிடையாது. ஸோ அதனால எனக்கு தெரிந்த அளவுக்கு என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க தாவேக்காவுக்கு பெட்டர் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு தாவேக்கா ஓரளவுக்கு அந்த இமேஜை மெயின்டைன் பண்ண முயற்சி பண்றாங்க. ஸோ பாஜக எதிர்ப்பு அதெல்லாம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முயற்சி பண்றாங்க. பார்ப்போம். ஆனா டெஃபினட்டா இப்போ என்டிஏ அலையன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா அந்த அலையன்ஸுக்கு ஃபியூச்சரே இல்லை. அந்த அலையன்ஸோட எதிர்காலம் என்ன அப்படின்றதான் பார்ப்பாங்க. திமுக கூட நாளைக்கு மீண்டு வரும்னு யோசிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு தாவேக்கா திமுக எதிர்ப்பு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில திமுகவுக்கு கூட ஒரு ரிலவன்ஸ் இருக்கு. ஆனா அதிமுகவை ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. பாஜகவை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு இடமே இல்லை. ஒன்றும் இல்லை, நீங்க டிவி சேனல்ஸ்லாம் எடுத்து பாருங்க. நான் 2014 பார்த்துட்டு இருக்கேன். பாஜக சென்டர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லா டிவி சேனல்லையும் எல்லா டிபேட்ஸ்லையும் பாஜகக்காரர் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். அந்த கட்சிக்கு ஓட்ஸ் கம்மியா இருந்தாலும் ஒரு பாஜக உட்கார்ந்துருப்பார். ஆனா 26 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டிவி சேனல்ஸ்ல பாஜகவோட ஆட்கள் காணும். இப்போ திடீர்னு காணும்னா ஏன் காணும்? பாஜக சென்ட்ரல் இன்னும் இருக்காங்க. ஏன் காணும்னா புதுசா தாவேக்கான்ற பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வராங்க உள்ள. அந்த பொலிட்டிக்கல் டிபேட்டோட ஸ்டைலே மாறிடுச்சு. இப்ப இந்த இடத்துல பாஜக ஆட்களுக்கு ரோலே இல்லை. ஸோ அப்போ அதிமுக அப்புறம் அதே மாதிரி பாஜக இந்த கட்சிகளோட ரிலவன்ஸ் பார்த்தோன்னா இப்போ கம்மியாயிருச்சு புதுசா. ஏன்னா அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டாங்க தாவேக்கா. அப்புறம் இவங்களுக்கு என்ன வேலை இருக்கீங்க? ஸோ இப்போ அவங்க கூட இந்த கட்சிகளுக்கும் ஒரு விதமான ஒரு அவநம்பிக்கை ஏற்படுது. மூழ்கக்கூடிய கப்பல்ல உட்கார்ந்து அதோட சேர்ந்து நம்மளும் மூழ்கணுமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்க்குறாங்க. ஏன்னா ஏடிஎம்கே இல்லைனாலே இந்த அலையன்ஸ் ஒன்றுமே இல்லை. ஏடிஎம்கே ஸ்ட்ரகிளிங் டு சர்வைவ். இப்போ நம்மளோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. நான் அழிஞ்சிருவாங்க அந்த மாதிரிலாம் சொல்ல வரல, ஆனால் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த சிறிய கட்சிகள் எப்படி இவங்களை நம்புவாங்க? ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ப்ரெஸ்ஸில் சொல்லும்பொழுது, என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் திட்டவட்டமாக கிடையாது அப்படின்னு மறுக்கிறார். அவர் அடிப்படை உறுப்பினர், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் அப்படியே இருக்காரு. ஸோ அவரை கொண்டு வந்து கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் உட்கார வைப்போம் அப்படின்றதுலாம் வந்து அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக மறுத்திருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதிமுகவில், இன்னைக்கு இல்லைன்னு திட்டவட்டமாக மறுத்திருக்காரு. இது ஒரு நல்ல முடிவு. எப்பவுமே பார்த்தோம்னா வாரிசுகளை உள்ள கொண்டு வருவதற்கான கரெக்டான டைம் எதுனா, கட்சி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வாரிசுகளை உள்ள கொண்டு வர்றது ஈஸி. டிஎம்கே தானே பண்ணாங்க, ஜெயிக்கிறாங்க 21ல். அதுக்கப்புறம் உதயநிதி அவர்களை அமைச்சராக்கி அவரை டெப்யூட்டி சிஎம் ஆக்குறாங்க. அது ஈஸி. தோக்கும் போது நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா, தோக்கும் போது ஏற்கனவே நிறைய பேர் உங்க மேல கடுப்புல இருப்பாங்க. இதனாலதான் தோத்தோம், அதனாலதான் தோத்தோம், நிறைய காரணங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க உங்க வாரிசையும் உள்ள கொண்டு வரீங்கன்னா கண்டிப்பா பெரிய சிக்கல் ஏற்படும். இப்ப நமக்கு தெரியல வாரிசுகளை நிஜமாவே கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சி இருந்ததா இல்லையான்னு தெரியல.
ஏடிஎம்கே மீட்டிங்ல சில நிர்வாகிகள் மிதுன் அவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. கேபி முனுசாமி அவர்களும் அதை ஆதரிச்சார் அப்படின்ற மாதிரி நியூஸ் நம்ம பார்த்தோம். பட் எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னா நமக்கு தெரியல. ஆனா இந்த டைம்ல இப்ப அவங்க மிதுன் அவர்களை உள்ள கொண்டு வராங்கன்னா கண்டிப்பா அதிமுகவுக்கு பெரிய சிக்கல் தான். ஏன்னா அதிமுகவோட யூஎஸ்பியே என்ன? இந்த அமெரிக்காவை சொல்லுவாங்க லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸுமாங்கல்ல, யார் வேணாலும் பெரிய ஒரு இடத்துக்கு போகலாம். கனவுகளோட நீங்க அமெரிக்காவுக்கு வந்தீங்கன்னா பெருசா வளர்ந்துடலாம். இப்போ அது ரொம்ப சொல்றது இல்லை. 90s 2000s சொல்லுவாங்க அமெரிக்காவுக்கு நீங்க வந்தீங்கன்னா திறமை மட்டும் இருந்ததுன்னா யார் வேணாலும் மேலே ஏறி போயிடலாம் அப்படிம்பாங்க. அதிமுக அந்த மாதிரியான ஒரு கட்சி. அங்க சாதாரண ஒரு சாமானியன் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், சாதாரண ஒரு சாமானியன் ஜெனரல் செக்ரட்டரி ஆகலாம், இபிஎஸ் மாதிரி சிஎம் ஆகலாம், ஜெனரல் செக்ரட்டரி ஆகி. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அது அந்த கட்சியோட யூஎஸ்பி. நீங்க திமுக அட்டாக் பண்ணும்போது இதை வச்சு தான் அட்டாக் பண்றீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய 1-2 நல்ல ஸ்ட்ராங்கான அரசியல் இதுவும் ஒண்ணு. வாரிசு அரசியல். ஆமா, வாரிசு அரசியல் இங்க கிடையாது. அது வாரிசு அரசியல்ல ஊறி போன ஒரு கட்சி திமுக. அப்ப நீங்களும் வாரிசு அரசியலுக்குள்ள போயிட்டீங்கன்னா அதெல்லாம் பேச முடியாது. எனக்கு என்னமோ இது அதிமுகவோட அடித்தளத்தையே டச் பண்ணக்கூடிய விஷயம். இது அதிமுகவோட ஃபண்டமெண்டல். இதெல்லாம் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாரிசு அரசியல் எதிர்த்து பேசியே வளர்ந்துருப்பாங்களா? அவங்க பெருமையா பேசியிருப்பாங்களா? வாரிசு அரசியல்ன்றது எங்களோட பிளட்லயே கிடையாது அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஸோ இதை கட்சி தொண்டர்களும் விரும்ப மாட்டாங்க. அதனால இப்ப பார்த்துருப்பாங்க, ஒரு நியூஸ் வெளியே கசிய விடப்படுது. அது யாரு கசிய விட்டாங்க? மேபி அதிமுக தலைமை கூட கிரவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த நியூஸ் எல்லாம் கசிய விட்டுருக்கலாம். அது தொலைக்காட்சிகள்லையும் ஊடகங்கள்லையும் விவாத பொருளா மாறுது. தொண்டர்களும் மக்களும் இதை பாசிட்டிவா ஏத்துக்கலாம்னு இப்ப இபிஎஸ் அவர்கள் ரைட், நம்ம அப்ப ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்துருவோம். ஏன்னா கேள்வி கேட்கல, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கல, இவரா விளக்கம் கொடுக்குறாரு. டேமேஜ் இருக்குன்னு பார்த்துருப்பாங்க. ரைட், அப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம், ஸ்ட்ராங்கா சொல்லிடுவோம். கட்சியோட அடிப்படை உறுப்பினரா இருக்கலாமே தவிர தலைமைக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்துருவோம். ஏன்னா இப்ப மிதுன் அவர்களை கொண்டு வர முடியாதுன்னு ஆகி போயாச்சு. அவங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கான்னு தெரியல, பட் ஏதோ ஒன்று உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்படி ரூமர்ஸ் போறதால நமக்கு டேமேஜ் தான் ஏற்படுது. அப்போ அந்த ரூமருக்கு ஒரு முடிவை வச்சிருவோம். இப்போ இன்னைக்கு நீங்க கொண்டு வர மாட்டேன்னு சொன்னாலும் நாளைக்கு உங்களுக்கு கரெக்டான வாய்ப்பு இருந்தால் கொண்டு வரதை யாரும் தடுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சன் டிவியில் அவர் பேசும்போது எங்க குடும்பத்துல இருந்து இனி யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்றத ரொம்ப ஷார்ப்பா சொன்னார். ஏன்னா அப்ப ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தார். 2016 முன்னாடி நினைக்கிறேன், எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு டெஸ்பரேட்டா இருந்தார். அப்ப ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் சொல்றார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. ஸ்டாலின் தூதுட்டார். ஸோ திமுக முக்கியமான இடத்துல அவரு தான் இருக்காரு. இப்ப யாரு அரசியலுக்கே யாரை வரமாட்டாருன்னு சொன்னாரோ அவரு தான் இன்னைக்கு கட்சியை லீட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு மிதுன் அவர்கள் உள்ள வருவார் அப்படின்றது ரூமர்லாம் ஸ்ப்ரெட் ஆகுறது பெரிய டேமேஜை கட்சிக்கு ஏற்படுது. அதனால வேண்டான்னு கேட்டா போட்டாச்சு. பட் நாளைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சா கொண்டு வரலாம். அதுக்கு திமுக எக்ஸாம்பிளே இருக்கு. ஓகே, இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர்கள் தொடர்ச்சியாக இபிஎஸ் அவர்களை எதிர்த்தும் அதிமுகவை எதிர்த்தும் சில விஷயங்கள்லாம் அவர் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி அவர்கள் திரும்ப இபிஎஸோடு போய் இணைந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சிவி சண்முகத்தை மீட் பண்ணி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் வீட்டில் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன திரும்ப ஒரு சலசலப்பு அதிமுகக்குள்ள? இப்போ மக்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்போதான் மக்கள் மைண்ட்லலாம் இப்போ ஓடிட்டு இருக்கும். என்ன மாற்றம்லாம் பயங்கரமா இருக்கு, நம்ம எதிர்பார்த்ததை விட மாற்றம்லாம் பயங்கரமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ பெரிய மாற்று அரசியல், தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுருவோம், அந்த புரட்சி இந்த புரட்சின்லாம் பேசிக்கிட்டு ஒருவரல் புரட்சிலாம் பேசினாங்களோ அதெல்லாம் இவங்க தானே படத்துல வரும்போது விஜய் தான். விஜய் படத்துல வந்து அது இதெல்லாம் ஃபேன்ஸ் ஆனா ஒருவரல் புரட்சின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் இவங்க ஆக்சுவலா பண்ணிருக்கிற புரட்சி என்னன்னா அதிமுகவை ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுக இருக்க இடத்துல இவங்க உட்கார்ந்துட்டாங்க. இப்ப அதிமுகன்ற கட்சியை கம்ப்ளீட்டா காலி பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. விஜயபாஸ்கர் அவர்களை உள்ள கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் எவ்வளவு அபத்தமா இருக்கு. விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன தூய சக்தியா? அவருக்கு குட்கா ஸ்கேம் கேஸ் இன்னும் ஆக்டிவா இருக்கு சென்னை ஸ்பெஷல் கோர்ட்ல.
சிபிஐ விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கே நினைத்தாலும் சென்டர் அழுத்தம் போடலாம். இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் பார்த்தோம்னா எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுக்கு ஒரு லைபிலிட்டியா ஒரு காலத்துல மாறினாரோ அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்கள் டிவிகேவுக்கு ஒரு லைபிலிட்டியா மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டிவிகேவை பிடிச்சி ஒரு நெருக்கணும்னா விஜயபாஸ்கர் அவர்கள் வெளியே அதை பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேஸ்ல தான் அவர் சிக்கியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஆட்களை நீங்க உள்ள கொண்டு வரீங்க. இதை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒன்று உங்க பார்ட்டியோட இமேஜை அது உடைக்குது, ரெண்டாவது உங்க பார்ட்டிக்கே ஒரு லைபிலிட்டியா நாளைக்கு அவர் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் சில சக்திகளை விஜயபாஸ்கர் அவர்கள் கையில் வச்சிருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டம் இல்லையா, விராலிமலை தொகுதி. ஸோ புதுக்கோட்டை மாவட்டம் ஃபுல்லாக அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அவர் அங்கே ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல். இந்த விஜய் வேவ்லையுமே அவர் கம்ஃபர்டபுளான மார்ஜினில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இப்போ பார்க்குறாங்க அவங்க இப்போ விஜயபாஸ்கர் அவர்களை உள்ள கொண்டு வந்தால் நிறைய கெட்ட பேர்லாம் இருக்கும். பட் அவருக்கு ஓட்ஸை டெலிவர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. அவர் டெஃபினட்டாக ஈஸியாக ஓட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார், டெலிவர் பண்ணுவாருன்னு தெரியுது. இவங்களோட இந்த டிவிகே வேவை தாண்டி நிற்க முடியுதுன்னா டிவிகே சப்போர்ட்டோடையும் வந்தாருன்னா இன்னும் பெட்டராக டெலிவர் பண்ணலாம். ஸோ இப்போ அவங்களுக்கு தேவைப்படுது ஒன்று அவரோட அந்த மற்ற சில வைட்டமின் பவர்லாம் இருக்கும், ரெண்டாவது பொலிட்டிக்கலாக இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்காரு. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம தீர்ப்போம், விஜயபாஸ்கர் அவர்களை உள்ளே கொண்டு வருவோம். இப்போ சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, ஏறக்குறைய இப்போதைக்கு 5 எம்எல்ஏஸ் வந்திருக்காங்களா? இப்போதைக்கு 5, அது 15 கூட இன்க்ரீஸ் ஆகலான்றாங்க. சில முக்கியமான ஊடகங்கள்லாம் பார்க்கும்போது 15 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எம்டிஎம்கே இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிமுக எம்எல்ஏஸ், இவங்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அவசரத்தில் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணியாச்சு ஃப்ளோரில். ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பை எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி இடதுசாரிகள் விசிகேவெல்லாம் நம்பி இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு மெஜாரிட்டி இருக்கணும். ஸோ அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிறைய எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ண வைக்கிறது இருக்குல்ல, அதுவே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஓவரால் அசம்பிளி ஸ்ட்ரென்த் கம்மியாச்சுன்னா இவங்களுக்கு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறது ஈஸி. ஸோ அந்த வகையில் ஸ்ட்ரென்த் கம்மியாகிறதுமே இவங்களுக்கு நல்லது தான். அப்புறம் ஸ்ட்ரென்த் கம்மியானதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பை எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்கன்னா அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஆனால் இவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. நம்ம எலெக்ஷன் முடிஞ்சப்ப சொன்ன விஷயம் என்னன்னா, ரீஎலெக்ஷன் வந்தாச்சுன்னா ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அப்போ பை எலெக்ஷனும் டெக்னிக்கலாக ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணும். ஆனால் இப்போ பை எலெக்ஷன் என்னன்னா உடனே நடக்கல. இப்போ இவங்களை பவரில் உட்கார வைக்க விடாமல் ஒரு ரீஎலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா, தாவேக்கா பவரில் உட்காந்துட்டாங்க. பவரில் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. தாவேக்கா நிர்வாகிகள் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்க்குறேன், திருவாரூரில் ஒரு தாவேக்கா நிர்வாகி ஈவ்டீசிங்கில் ஈடுபடுறாரு. ஒரு 27 வயது பெண்ணை போய் டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அந்த பெண்ணோட அப்பா வரும்போது என்ன பண்ணியிருக்காரு, அந்த 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 நபர்களோட பைக் சாவி எடுத்து போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி இவங்களையும் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரை பதவியிலேருந்து நீக்கிறாங்க தாவேக்காலேருந்து. ஸோ இப்போ அந்த இடத்துல சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்கே இருந்தாங்க இது நடக்கும்போது, அதெல்லாம் தாண்டி இந்த வேலையை பண்ணுறதே இவங்க தான். இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. பெண்கள் சேஃப்டி குறித்து விஜய் அவ்வளோ பேசினாரு. இன்னைக்கு பெண்கள் சேஃப்டியை பற்றி திரும்ப தாவேக்கா பை எலெக்ஷனில் பேச முடியுமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி பெண்கள் சேஃப்டியை பற்றி பேசுனீங்க, 10 ரூபா எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு வாங்குறாங்கன்னு பேசுனீங்க. இப்போ இந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பை எலெக்ஷனில் பேச முடியுமா தாவேக்கானால? தாவேக்கானால இதெல்லாம் பேச முடியாது. தாவேக்கா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வேற விஷயங்கள்லாம் பேசுவாங்க. திமுகவோட ஊழல் பற்றி பேசுவாங்க, வாரிசு அரசியல் பேசுவாங்க, ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க. ஆமாம், ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க, எங்களை டார்கெட் பண்ணுறாங்க, எங்களை அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, நாங்கள் தான் விக்டிம் மாதிரி பேசுவாங்களே தவிர அவங்களோட தோல்விகள் பற்றி அவங்க பேச மாட்டாங்க. ஸோ அதனால இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் உள்ளே கொண்டு வருவோம், நம்மளோட இடத்த தக்க வைப்போம். அவங்களுக்கு இப்போ அவ்வளோதான், ஃப்யூச்சரை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. எப்படியாவது இன்னைக்கு நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ ஃப்யூச்சரை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.